கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்க முன்னால, இன்னைக்கு நமக்கு ஒரு விசேஷித்த நாள். நம்ம வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த கூட்டத்தை இன்னைக்கு நம்முடைய தேவனின் அன்பு சென்னை ஜெபகோபுரத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். காலையில் கரெக்டாக 10 மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கும். 10லேருந்து 1 மணி வரைக்கும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சூப்பரான பரலோகத்துக்கு மன்னா ஒன்று கொடுக்கப்படும். இன்னைக்கு எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நமக்கு தெலுங்கு வருஷ பிறப்பு கவர்மெண்ட் ஹாலிடேயா இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் இன்னைக்கு உங்க வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை அனுப்பி விடுங்க. இல்லைன்னா வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என் வாலிப மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கல, கல்யாணம் நடக்கலை, பிள்ளைக்கு இன்னொரு கற்பத்தின் கனி இல்லை, ஆசீர்வாத கேடுகளோடு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவுமே என் பிள்ளைக்கு நடக்கலை, என் வாலிப வயசில் ரொம்ப கஷ்டப்படுறான், வாலிப வயசில் ரொம்ப வேறமான வழியில் போயிட்டு இருக்கிறான், ரொம்ப வெக்ஸாக இருக்கிறான், டிப்ரெஷனில் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இந்த நாளை பிரத்யேகமாக ஒழுங்கு செய்து இன்னைக்கு அடிமை உபவாசத்தோட வந்து இந்த கூட்டத்தை உங்களுக்காக நாங்கள் சிறப்பிச்சு தரப்போகிறோம். எனவே நீங்கள் எல்லாரும் வந்து காலையில் 10 மணிக்கு ஆராதனை நேரத்தில் வந்துடணும். லேட்டானா உங்களுக்கு தெரியும், இடம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே தான் இருக்கணும், வீடியோவில் தான் நீங்கள் எல்லாம் பார்க்கணும், டிவியில் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ 10 மணிக்கே நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. உங்க வீட்டில் உள்ள வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு சீர்படுத்த விரும்புகிறார். அவர்களை சீர்படுத்தி சரியான வழியில நடத்த விரும்புகிறார். அவர்கள் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்களுக்காக தான் அவர்களை சீர்படுத்த, அவர்களை ஸ்திரப்படுத்த, அவர்களை பலப்படுத்த, அவர்களை நிலைநிறுத்துவதற்காக தான் இன்றைக்கு நமக்கு இந்த வாலிபர் ஆசீர்வாத முகாம் ஒன்று ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். அப்ப என்ன, அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் இனி சீர்படுத்தப்படுவார்கள். எவ்வளோ சீர்திருத்தங்களை சொல்லி வளர்க்கணும்னு நீங்க பார்த்தீங்க, நடக்கல. ஆனா இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க பிள்ளைகளை அவர் சீர்படுத்துவார். அடுத்து உங்க பிள்ளைகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். ஸ்டெடி மைண்ட் இல்லாத உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாள் கூட்டம், இப்ப இந்த மங்கள வார்த்தை சரி, 10 மணிக்கு நடக்க போகிற கூட்டமா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய மைண்டை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். ஸ்டெடி மைண்ட் இல்லாம நேற்றைக்கு ஒன்று பேசி இன்னைக்கு ஒன்று பேசிட்டு இருக்க அந்த நிலைமை மாறி அவர்களுக்கு ஸ்டெடி மைண்ட், ஸ்டெடி இன்கம், ஸ்டெடி லைஃப், ஸ்டெடியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்து அவர்களை கனப்படுத்துவார். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, பலப்படுத்தி. யாரெல்லாம் உங்க பிள்ளைங்க இந்த சின்ன வயசுல என் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய சோதனையா, இந்த வாலிப வயசுல என் பிள்ளை சிறகடைச்சி பறக்க வேண்டிய இந்த காலத்துல இவ்வளவு கொடிய வேதனை இருக்க, இவ்வளவு பெரிய கொடிய வியாதி இருக்க என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்தி அடுத்து நிலை நிறுத்துவார். எந்தெந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நில கொலைஞ்சி போய் கிடக்கோ அவருடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி சூப்பரா உருவாக்குவார். அதுக்காக இன்னைக்கு மீட்டிங்ல நீங்க எல்லாரும் உங்க வீட்டு வாலிப பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ஆல்ஃபிரட் வர்கீஸ், நான் 1.5 வருடங்களாக துபாய் தேசத்தில் ஓட்டுநர் உரிமத்தை பெற முயற்சி செய்தும் அதிக அளவில் பணம் மற்றும் நேரத்தை செலவழித்தும் எல்லாம் தோல்வியாக முடிந்தது. 7 முறை முயற்சி செய்தும் தோல்வியை சந்தித்தேன். இனிமேலும் தோல்வி அடைந்தால் ஓட்டுநர் உரிமம் பெறும் முயற்சியை நிறுத்திவிடலாம் என்ற முடிவுடன் மீண்டும் முயற்சி செய்தேன். அந்த சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக இந்த ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தை எழுதி அனுப்பியிருந்தார். அந்த ஜெபத்திற்கு பிறகு 8வது முறையாக வெற்றி பெற்று ஓட்டுநர் உரிமத்தை பெற்றேன். பாருங்க, 7 முறை ஃபெயிலியர், 8வது முறை
இதுதான் கடைசி, இதுக்கு மேல அட்டன் பண்ண மாட்டேன்னு இருந்த மகனுக்கு இந்த மங்கள வார்த்தை, அடிமை அனுப்பின மங்கள வார்த்தை அவருக்கு வெற்றியை கொடுத்தது. உங்களுக்கு வெற்றியை கர்த்தர் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நடக்க போகிற வாலிபர் ஆசீர்வாத கூட்டத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிலே வருகிற ஜனங்களை ஆசீர்வதியும். அதற்கு முன்பாக இன்றைக்கு இவங்க வீட்டில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளை நீர் சொன்ன மங்கள வார்த்தையின்படி சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. இந்த வார்த்தை இவங்க வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், பெரியவர்கள் மேலும் நிலை நிற்பதாக, இவைகள் நிறைவேறுவதாக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் கிருபை உனக்கு போதும் என்கிற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.